ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, வேதனை நிறைந்த வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி வந்தது. உன் வாழ்க்கையில் நீ வேதனையோடு கூட காணப்படுகிறாயா? உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை காணாதபடி இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை காணாதபடி காணப்படுகிறாயா? உனக்குள்ளே என்ன போராட்டம் இருக்கிறது? இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்து தான், என் மகளை பார்த்து, என் மகனை பார்த்து தான் நான் சொல்கிறேன், வேதனை நிறைந்த என் பிள்ளைக்கு நான் மகிழ்ச்சியை தருவேன் அப்படி சொல்லி தான் மகிழ்ச்சி வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நகோமியை குறித்து வேதாகமத்தில் தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், என்னை நகோமி என்று சொல்லாமல் என்னை மாறா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நகோமி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. நகோமி யாரு என்று சொன்னால் நமக்கு தெரியும். இவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், அவள் நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் வந்தது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் இவளுடைய கணவனா 2 பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தார்கள்? எருசலேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனார்கள். பஞ்சம் பிழைக்க போனார்கள். எருசலேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஆண்டவர் வசிக்கிற மகாராஜாவுடைய பூமி. அதை விட்டுட்டு, கர்த்தருடைய எருசலேமை விட்டுட்டு என்ன செய்தார்கள்? மோவாப் உலகத்தை குறிக்கிறது. உலகத்தை நோக்கி அவர்கள் போய் அங்கே போனால் பிழைச்சிடலாம், இங்கே போனால் பிழைச்சிடலாம் என்று சொல்லி மோவாப் தேசத்தை தெரிந்து கொண்டார்கள். மோவாப் தேசம் சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அதை நோக்கி ஓடினார்கள். ஓடினது நிமித்தம் என்ன நடந்தது? அங்கே 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவனுடைய நகோமியுடைய கணவனாரும் மரித்து போகிறார். இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் இழப்பு இழப்பு இழப்பு. உன் வாழ்க்கையில் என்னத்திற்கு இழப்பு வருது தெரியுமா? நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். எருசலேம் என்பது திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபைக்கு என்னைக்கு வராமல், திருச்சபையை ஆண்டவரை தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை வேலைன்னு ஓடுற பார்த்தியா? அதனால தான் இழப்பு வருதுங்க. ஆண்டவர் உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாளை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காம இன்றைக்கி அந்த வேலை பார்க்கணும், இன்றைக்கி இந்த வேலை பார்க்கணும், இன்றைக்கி அவர்களை போய் பார்க்கணும், இன்றைக்கி இவர்களை போய் பார்க்கணும், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் என்று சொல்லி ஒரே ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. கையில் வருமானம் வந்தாலும் இழப்பு தான் போகிறது. ஏன் இழப்பு போகிறது? ஏன் மகிழ்ச்சி இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை தெரியுமா? நீ எருசலேமை விட்டாய். எருசலேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனாய், இழந்து போய். அதனால தான் சொல்கிறார், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை, அவர் கசப்பை கட்டளையிடுகிறார் என்றால், உன் வாழ்க்கையில் தண்டிக்கிறார் என்றால், உன்னை என்ன செய்யணும்னு சொன்னால் இல்லாமல் ஆக்குறதுக்கு கிடையாது, உன்னை தம் பக்கத்தில் இழுத்துக்கொள்வதற்கு, அன்பின் மித்தம் அவரோடு கூட சேர்த்து கொள்வதற்கு. ஆனால் நகோமியுடைய வாழ்க்கையில் கசப்பு வந்தது உண்மைதான். ஆனால் அவளை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு மோவாபை கர்த்தர் என்ன செய்திருந்தார்? ஒரு போவாசை ஆண்டவர் வைத்திருந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு மெஸ்ஸியா இருக்கிறார், நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு மீட்பின் ஆண்டு. இந்த ஆண்டில் உன்னை மீட்டுக்கொள்வார். இழப்பின் மத்தியில் இருக்கிறாயோ, சமாதானத்தை இழந்து போயிருக்கிறாயோ, மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறாயோ, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறாயோ, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு இந்த வருஷத்தில் சொல்லுங்க, 52 வாரமும் நான் தவறாமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் மகிழ்ச்சியை தந்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமை உள்ள தேவமே, அன்பு தகப்பனே, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்ப உதயமாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். வேதனை நீங்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.